என்ன எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? ஜாலியா தான் இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலம். ஏன் அப்படியே பயப்படணும்? ஏன் அப்படியே எல்லாத்தையும் நினைச்சு ஒரு பயம் வருதா? ஐயோ எக்ஸாம் வந்துருச்சு, அம்மாடி எக்ஸாம் வந்துருச்சு. இப்பதான் தேடி தேடி கமெண்ட் பண்றான். சார் நெடுவினா போடுங்க, சார் சிறுவினா போடுங்க, சார் உரைநடை சிறுவினா போட்டீங்க, செயல் சிறுவினா போட்டீங்க. எப்ப சார் இலக்கண சிறுவினா போடுவீங்க? எப்ப சார் அந்த பாநயம் பாராட்டல போடுவீங்க சார்? எப்பதான் சார் அந்த பழமொழிய போடுவீங்க சார்? எப்பதான் சார் அந்த திணைத்துறைய போடுவீங்க சார்? அத போடதான் சார் இப்ப நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய இந்த வீடியோக்காக நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருப்பீங்க. அதனால ரொம்ப வளவளன்னு பேசாம டைரக்டாவே கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம்ல. 90க்கு 90 மார்க் தமிழ்ல சாத்தியமா அப்படின்னு கேள்வி கேட்கிறவன் அவனை விட ஆகச் சிறந்த அடிமுட்டால் உலகத்தில் எவனும் கிடையாது. 90க்கு 90 தமிழில் சாத்தியமே. என்ன பண்ணா சாத்தியம்? தரமா தமிழ படிச்சா சாத்தியம், தரமா தமிழ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுனா சாத்தியம், தரமா தமிழ்ல எழுத்து பிழைகளே இல்லாம அழகுற எழுதினால் அது சாத்தியம், பிரசன்டேஷனை பக்காவா பண்ணா சாத்தியம், கொடுக்கிற இம்பார்ட்டன்ட் தரமா படிச்சா சாத்தியம், 2 மார்க்க சரியா எழுதிட்டா சாத்தியம், புக் இன்சைட் 1 மார்க்க தரமா எழுதிட்டா சாத்தியம், 4 மார்க் சிறுவினாக்களை தரமா எழுதிட்டா சாத்தியம், 6 மார்க் நெடுவினாவை குறிப்பு சட்டகம் போட்டு அழகுற எழுதிட்டா சாத்தியம், மனப்பாட வாழ்த்துக்கு 4 மார்க்குக்கு தரமா எழுதிட்டா சாத்தியம், திருக்குறளை பங்கமா எழுதிட்டா சாத்தியம். எல்லாவற்றையும் தரமா எழுதிட்டாலும் சாத்தியப்படுறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. அந்த சாத்தியத்தை எப்படி சாத்தியமாக்குறதுன்னா அதுக்காகவே தான் நம்ம கொண்டு வந்திருக்கின்ற அந்த சூப்பர் கைட் உங்ககிட்ட இருந்தா இது எல்லாத்தையுமே ஈஸியா சாத்தியப்படுத்த முடியும். ஆம், எப்படின்னு சொல்லிட்டா பப்ளிக் எக்ஸாமுக்காகவே 2026-27 இந்த ஆண்டுக்கான பப்ளிக் எக்ஸாமுக்காகவே நம்ம டீம் உருவாக்குன இந்த பிளெஸிங்ஸோட பப்ளிக் சூப்பர் கைடு உங்ககிட்ட இருந்தா எல்லாமே சாத்தியம்தான். 12th தமிழ் மட்டும் இல்ல, 12th இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம கிட்ட சூப்பர் கைடு இருக்கு. பிரெஞ்சுக்கு முதற்கொண்டு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. பட் நீங்க இன்னும் 12th தமிழ் ஸ்டூடெண்ட் தானே, ஒரு 150 ரூபாய் கொடுத்து இந்த கைடை வாங்க முடியலையா உங்களால? அவ்வளவு ஒர்த்லெஸ் பீப்புளா நம்ம? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இன்ன வரைக்கும் கைடை வாங்காம இருக்கீங்க. A to Z மொத்தமும் கொடுத்திருக்கு. புக் பேக் 1 மார்க்ல இருந்து புக் இன்னர் 1 மார்க்ல இருந்து புக் பேக் 2 மார்க்ல இருந்து புக் இன்னர் 2 மார்க்ல இருந்து செயல், உரைநடை, இலக்கணம், மொழிபெயர்ச்சின்னு எல்லா 2 மார்க்கும். இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, வள்ளினமைகளை இட்டு எழுதுக, நீக்கி எழுதுக, சிறப்புடர்களை அமைத்து எழுதுக, எல்லாவற்றையுமே அழகுற கொடுத்தாச்சு. 2x2, 3x2, 7x2. இது மட்டுமா? செயல் சிறுவினாக்கள், உரைநடை சிறுவினாக்கள், நம்ம இப்ப பார்க்க போற அந்த அணி இலக்கணங்கள், நம்ம பார்க்க போற திணைத்துறை இலக்கணங்கள், நம்ம பார்க்க போற பாணயம் பாராட்டல், நம்ம பார்க்க போற பழமொழி எல்லாத்தையுமே உள்ள அடக்கியாச்சு. செயலோட உரைநடை, செயலோட நெடுவினா, உரைநடையோட நெடுவினா, கதையோட நெடுவினா, மனப்பாட வாழ்த்து, திருக்குறள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தானே. ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே இதுல அடக்கியாச்சு. 98 பேஜுக்குள்ள மொத்தத்தையும் அடக்கி நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறது தான் 12th தமிழுக்கான அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கான சூப்பர் கைட். வாங்காம இருந்தீங்கன்னா வாங்கிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. உங்களுக்கு இங்க அந்த ஸ்கிரீன்லயும் வரப்போது அந்த ஜிபே நம்பர், 2 ஜிபே நம்பர் வரும். எதுக்காவது ஒரு நம்பருக்கு நீங்க ஜிபே 150 பண்ணி அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி 12th தமிழ் கைடேன்னு போட்டீங்கன்னா உடனடியா கைடு வந்துடும். தயவு செய்து சொல்றேன், எதுக்கோ செலவு பண்ற 150 ரூபாய்க்காக பஞ்சம் உழைக்காம தயவு செய்து கைட வாங்கிரு. வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் தான் 12th தமிழ் எக்ஸாம் எழுத போற. இது கடைசி எக்ஸாம். இத தரமா எழுதணும்னா நம்ம கைடு இருந்தா உனக்கு சூப்பரா எழுதலாம். சரி, ரைட்டு, இப்ப மேட்ருக்குள்ள போயிடலாமா? என்ன மேட்டர்? நீங்க எல்லாரும் ஆவலோடு காத்து கொண்டிருந்த அந்த இலக்கண மொழிபெயர்ச்சிக்கான சிறுவினாக்கள் தான். 3x4 மொத்தம் 3 கொஸ்டின் எழுத வேண்டிய செக்ஷன். 3x4 12 மார்க் சிறுவினாக்கள்லயே அதிகப்படியான மதிப்பெண் கொடுக்கக்கூடிய செக்ஷன். எல்லாருமே பார்த்து அச்சப்படக்கூடிய செக்ஷன். கிராமர், மொழி பயிற்சி, அணிகள், அப்பா அணியை எப்படி எழுதினாதான்ப்பா அந்த 4 மார்க் வரும். இந்த திணையும் துறையும் மனப்பாடம் பண்ணாலும் ஏற மாட்டேது. இன்னைக்கு படிச்ச மாதிரி இருக்கு, நாளைக்கு பார்த்தா மனப்பாடமே இல்லாம ஆகி போயிருது. அந்த அச்சம். எப்பா இந்த பாணயம் பாராட்டல் இருக்கே, எந்த எதுகைக்கு 2வது எழுத்து வருமா, மோனைக்கு முதல் எழுத்து வருமா, ஈவுக்கு லாஸ்ட் எழுத்து வருமான்ற ஒரு குழப்பம். அதுக்கப்புறம் என்ன? பழமொழி,
அவன் பாட்டு இஷ்டத்துக்கு பழமொழியை கொடுத்து வச்சிருக்கான். இந்த பழமொழிகள் எல்லாவற்றையும் சரிவுரை எழுதினாதான் 4 மார்க்ன்றான். இந்த பழமொழிய ஒருத்தரோட வாழ்க்கையோட நிகழ்வு எழுதி கதையா எழுதுன்றான். நம்ம என்ன கதையாசிரியரா, நம்ம என்ன இயக்குனரா, இதெல்லாம் சரியா பண்ணாதான் உனக்கு 4 மார்க்ன்றான். எப்படி தாண்டா இந்த 12 மார்க் வாங்குறது? இதுல ரொம்ப பெரிய பிரச்சனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எழுத்து பிழைகள். எங்க ஒத்த கொம்ப போடணும், எங்க துணைக்கால போடணும், எங்க ரெட்ட கொம்ப போடணும், எங்க லாக்கு வித்தியாசம் தெரியணும், எங்க நாக்கு வித்தியாசம் தெரியணும், எதுவும் தெரியாது. அப்புறம் எப்படி 90க்கு 90 சாத்தியமாகும் தானே யோசிக்கிறீங்க? நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸை மட்டும் படிச்சாலே போதுமானது. நீங்க 90க்கு 90 கிளியரா எடுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம இம்பார்ட்டன்ஸை மேக் பண்ணி வச்சிருக்கோம். இலக்கண மொழிபெயர்ச்சி மற்றும் சிறிலாக்க 90க்கு 90 சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியமே என்று சொல்லுவேன். அணிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அணிகள் அப்படின்னா அணி என்றால் அழகு என்று பொருள். இந்த அணிகளை அழகுற எழுதுனாதான் 4 மார்க் கிடைக்கும். மறந்துடாதீங்க, அழகுற எழுதுனா கரெக்டான பாயிண்ட்ஸ் வேணும், கரெக்டான பேட்டர்ன் வேணும். 4 மார்க் அணி எப்படி பிரிச்சு போடுறாங்கன்றதுக்கான அந்த மார்க்கிங் ஸ்கீம் வேணும்னா நம்மளுடைய சூப்பர் கைட்ல இருக்கு. அதனால மறக்காம வாங்கி. அணிகள் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, நிரல் நிறை அணி. முதலாவது அணி என்னது? நிரல் நிறை அணி. இரண்டாவது அணி ஏகதேச அணி. இரண்டாவது அணி ஏகதேச அணி. மூன்றாவது அணி பொருள் வேற்றுமை அணி. பொருள் வேற்றுமை அணி. பொருள் வேற்றுமை அணி. ஓமை அணி. நான்காவது அணி ஓமை அணி. நான்காவது அணி ஓமை அணி. ஐந்தாவது அணி சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. இந்த 5 அணில இருந்து வந்துருமா அப்படின்னு சந்தேகப்படுவில்ல. இங்க ஒரு கூட்டம் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மணி சரியா 2 மணி. இப்ப ஒரு கூட்டம் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கு, பப்ளிக் மாடல் எக்ஸாம். அந்த கூட்டத்துல கேட்டலாமா, இந்த 5 அணில இருந்து உனக்கு வந்திருக்கா வரலையா? அப்புறம் என்ன? ஓகே ரைட். திணை மற்றும் துறை. திணை மற்றும் துறை. ஓகேவா? முதலாவதே சொல்லிடுறேன், இங்க நம்ம 3 தான் எழுதணும். நம்ம 4 கொடுத்திருக்கோம். 4ல இருந்து நீங்க 3 செலக்ட் பண்ணிக்கலாம். திணை மற்றும் துறை. வாகை திணை, வாகை பூவை சூடி வரக்கூடிய. எல்லாருக்கும் வாகை பூனா எது ஞாபகம் வந்திருக்கு? சமீபத்துல ஒரு அரசியல் கட்சி 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்டுச்சு. ஒரு பிரபலமான நடிகர், அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நடுவுல இருக்கிற அந்த கட்சி கொடியில இருக்கின்ற அந்த பூவோட சின்னம் என்ன தெரியுமா? வாகை பூ. யார் என்று யோசித்து பாருங்கள். டிவிகே என்ற அந்த அழகுற கட்சியினுடைய அந்த சின்னத்துல இருக்கிற அந்த பூ என்ன தெரியுமா? அந்த பூ தான் வாகை பூ. அந்த வாகை திணை தான் சொல்றோம். கீழே அந்த ஃபேன்ஸ் இருந்தா அசம்பிள் ஆயிருங்க மறக்காம. வாகை திணை. அதுக்கப்புறம் என்னது? பொதுவியல் திணை. பொதுவியல் திணை. அதுக்கப்புறம் கூதிர் பாசறை துறை. கூதிர் பாசறை துறை. அதுக்கப்புறம் பொருண்மொழி காஞ்சி துறை. பொருண்மொழி காஞ்சி துறை. பொருண்மொழி காஞ்சி துறை. 2 திணை 2 துறை முடிஞ்சு போச்சா? அப்படியே இங்க பக்கம் வந்தீங்கன்னா பாநயம் பாராட்டல். பாநயம் பாராட்டல், நயங்களை எழுதுவது, அழகுற நயங்களை தேடி எழுதுவது. இந்த பாநயம் பாராட்டுக்கு வேறொரு பேர் இருக்கு, இலக்கிய நயம் பாராட்டல். இன்னொரு பேர் என்னது? இலக்கிய நயம் பாராட்டல். இதுக்கு இம்பார்ட்டன் எல்லாம் கிடையாது. இது என்ன பேட்டர்ன்னு சொல்லிடுறேன். திரண்ட கருத்து, மைய கருத்து, மோனை, எதுகை, இயைபு, அணி, முரண், சந்தம், சுவை, தலைப்பு. அவ்வளவுதான். திரண்ட கருத்து, மைய கருத்து, மோனை, எதுகை, இயைபு, அணி, முரண், சந்தம், சுவை, தலைப்பு. இந்த திரண்ட கருத்துல என்ன எழுதணும்? மைய கருத்துல என்ன எழுதணும்? மோனையில என்ன எழுதணும்? எதுகையில என்ன எழுதணும்? இயைபுல என்ன எழுதணும்? அணியில என்ன எழுதணும்? அந்த மெத்தட் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? இன்னைக்கு 7:30 லைவுக்கு மறக்காம வந்துருங்க. அங்க லைவ்ல டீட்டெயில்டா இது எல்லாத்தையும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கப்புறம் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக. நம்ம என்ன பெரிய டைரக்டர் ஆயிட்டோம், நம்ம என்ன பெரிய கதையாசிரியரா மாறிட்டோம். ஆமா, இங்க நம்ம டைரக்டராவும் கதையாசிரியரா மாற வேண்டிய காலகட்டம். ஒரு பழமொழி கொடுக்கப்பட்டு விடும். எறும்பு ஊற கல்லும் தேயும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இதே மாதிரி பல்வேறு பழமொழிகள் இருக்கு. அந்த பழமொழிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பழமொழிய ஒரு வாழ்க்கை நிகழ்வோடு ஒருத்தி எழுதணும். அதுக்கான பழமொழி கதை, ஒரு கதை கொடுத்துடணும். அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை அமைக்கணும். அந்த கதைக்கு ஒரு நீதி கொடுக்கணும். அந்த நீதிக்கு ஒரு சான்று கொடுக்கணும். இந்த 4 இருந்தாதான் அதுக்கு 4 மதிப்பெண்கள். இந்த 4ல இருந்து
உங்களுக்கு ஏதேனும் 3 கேட்கப்படும், சில நேரத்துல 4மே கேட்பான். நீங்க 3 செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? இதுல டீட்டெயில்டா நிரல் நிறையோட ஆன்சர், எல்லா அணிகளோட விடை, திரைத்துறையோட விடை, பாளையம்பாட்டோட விடை, பழமொழிய விடை, இது எல்லாமே வேணும்னா நம்மளுடைய சூப்பர் கைட்ல இருக்கு. உங்களுக்கும் வேணுமா வாங்கிக்கோங்க. வெறும் 150 ரூபாய் மட்டுமே தான். ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப் அதே நம்பருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கைட் ஷேர் பண்ணுவாங்க PDF. தயவு செய்து வாங்கி படிச்சுக்கோங்க. நல்ல மார்க்க நீங்களும் ஸ்கோர் பண்ணலாம். இன்னைக்கு நைட் லைவுக்கு மறக்காம வந்துருங்க. 7:30 PM சரமான பல சம்பவங்களை பார்க்க போறோம். 3 டீச்சர்ஸ் சேர்ந்து தமிழ் லைவ் கொடுக்க போறோம். 90 out of 90 எப்படி இருக்கிறது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுறதுக்கான ஸ்கில்ஸ் என்னென்ன, பிரசன்டேஷன் எப்படி அமைச்சுக்கணும், புக் இன்னும் 1 மார்க் கேட்டா எப்படி எழுதணும், தமிழ் படிக்கவே வரமாட்டேது, வாசிக்கவே வரமாட்டேங்கிற தமிழ்ல எப்படி பாஸ் ஆகுற எல்லா மெத்தடையும் பத்தி அலசி ஆராய்கிறோம். யாருமே மிஸ் பண்ணாம அந்த லைவுக்கு வந்துருங்க. 7:30க்கு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.